ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பனானா மஃபின்ஸ் அப்புறம் வெனிலா மஃபின்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பனானா மஃபின்ஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பனானா, அதுக்கப்புறம் ரைசின்ஸ், எக்கு, ஆயில், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கு வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து நான் சுகரை சேர்த்துக்கிறேன். நான் 1.25 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் வந்து இது கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதில் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். பனானா வந்து நார்மல் பனானாவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நேந்திரம் பழம் இருக்கும்ல, அதை வந்து நல்லா பழமாக இருக்கும்ல, அதை வந்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரைசின்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பனானா வந்து நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட வந்து இதுவும் சேர்ந்துக்கும். இப்போ வந்து நான் ரைசின் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இது. அதுக்கப்புறம் இந்த கப் கேக் ட்ரே இருக்கும்ல, இதில் வந்து நான் இந்த மாதிரி கப் கேக் கேசஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதை வந்து போட்டுடலாம். நான் இப்போ வந்து இது ஒரு 6 இதுக்கு மட்டும் இதை பனானா மஃபின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு 6 வந்து வெனிலா மஃபின்ஸ்க்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வெனிலா மஃபின்ஸ்க்கு வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கும்ல, அதை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நார்மல் விஸ்க் இருக்கும்ல, அதை வச்சு கூட நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு வந்து ரொம்ப ஓவர் பீட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஒரு நார்மலாக வந்து நம்ம ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் வந்து பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டர் வந்து ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த பட்டர்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து நான் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதிலே வந்து இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதையும் வந்து நம்ம அந்த கப் கேக் கேசஸ்குள்ளே போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நார்மல் கப் இருக்கும்ல, நார்மல் கப்பில் கூட பண்ணலாம். இல்லைனா சிலிக்கான் கேசஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி கூட நான் அப்படி பண்ணிக்கலாம். அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 5 இதுக்கு தான் வந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி நம்ம பனானா மஃபின்ஸ்க்கு பண்ணோம்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மீதம் இருந்துச்சு. அதை வந்து இதில் வந்து ஒரு இதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து நார்மல் வந்து கப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நான் போட்டுக்கிறேன், செராமிக் கப்பில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் 180°C வச்சு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு இது வந்து பேக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து 20 to 25 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம டூத் பிக் இருக்கும்ல, அதை வந்து நம்ம அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், எடுத்துடலாம். இப்போ பனானா மஃபின்ஸ் அப்புறம் வந்து வெனிலா மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.